நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனதை அளக்கும் அளவுகோல் எது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். மனம் என்னும் அடங்கா பிடாரி குதிரையை அடக்க நினைக்கலாமா? நினைத்தால் அது அடங்குமா? அடங்கினால் நமக்கு என்ன விளைவு ஏற்படும்? இதுதான் மூலம். ஒரு விளைவும் ஏற்படாதுங்க. நம்மளாகவே இருப்போம். என்ன கொஞ்சம் எல்லோரையும் பார்த்த உடனே நம்ம பகுத்தறிவு வளரும். எல்லோரையும் பார்த்த உடனே கொஞ்சம் ஈஸியாக எல்லோரையும் அவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அவ்வளோதான். அது இல்லாமல் மனசை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுட்டு இருந்தோம்னா எதுலேயும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். நல்லது கெட்டது எல்லாமே நமக்குள்ளே தெளிவாக தெரியும். யாரையும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஸோ அப்போ மனசை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், தெளிவாக வச்சுக்க முடியும்? நான் சொல்கிறது ஒரே வழி தான். ஏற்கனவே நிறையா எபிசோட சொல்லியிருக்கேன். திரும்பவும் ஈஸியான ஒரு வழி சொல்லித்தரேன். நீங்கள் இதுக்குன்னு போய் அது பண்ணணும், இதை பண்ணணும், வாசி யோகம் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், குண்டலினி யோகம் பண்ணணும், அது என்ன கிரியா யோகம் பண்ணணும், அந்த ஒரு யோகம் வேண்டாம், ஒரு புண்ணாக்கு வேணாம். ஈஸியான வழி உங்ககிட்டே இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே, யாரும் அறியாததோ ஞானத்தங்கமே. யாரும் அறியாததோ அறிஞ்சது தான். அறியாதது இல்லை, அறிஞ்சது தான். ஆனால் அதை மனதை ஏற்றுக்கொள்ள பக்குவப்படலை. அது என்னது? நமது சுவாசம்தான். மூச்சுக்காற்றை கவனி. மூச்சிலே வரக்கூடிய சில உயிர் ஓட்டங்களை கவனி. அதிலிருந்து வரக்கூடிய வான்காந்த அலைகளையும் கவனி. விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த வான்காந்த அலைகள், அதாவது காஸ்மிக் எனர்ஜி, நமது ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய மனித உடம்பில் இருக்கக்கூடிய காந்த சக்தியோடு இணைந்து பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தியோடு ஒரு இணைப்பு ஏற்பட்டு என்ன செய்யுது? நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்குதுங்கோ. ஹெல்த்தியானா எப்படிங்க? பாடி ஹெல்த்திங்க. பாடி ஹெல்த்தியாக இருந்ததுன்னா மென்டல் ஹெல்த் ஆகிடும். பாடி நல்லா திடகாத்திரமாக இருந்தால் புத்தியும் திடமாக இருக்கும். பாடி சரியில்லைங்க, ஐயோன்னு முட்டி வலிக்குதுங்க, கால் வலிக்குதுன்னா அப்போது நம்ம மனதும் சோர்வடைஞ்சிரும். மனசுனா என்ன? புத்தி சோர்வடைஞ்சிரும். பயம் ஏற்பட்டுரும். ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ? மனுஷனுக்கு பயம்தான் மனிதனை ஒன்றும் இல்லாமல் கொண்டு கீழே குப்பரை படுக்க வைக்கிறதும் பயம்தான், மேலே கொண்டு வரதும் அந்த பயம்தான். பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்ய சொல்கிறாங்க. அப்போ பயந்து போய் தான் நீ பக்தி செய்யணும். செஞ்சால் தான் அந்த பயம்னா மேலே கொண்டு வரும். சில ஆளுகளை பார்த்து நீ பயந்துன்னா உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏமாந்தாங்குள்ளேயே ரோட்டில் நிற்க வேண்டியது தான். அப்போ ஒரு நாய் கூட ஒன்று சீண்டாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம பகுத்தறிவை வளர்க்குறதுக்கு என்ன, நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம், டிக்ஷனரி எடுத்து தேட வேண்டாம், ஜென்ரல் நாலேஜ் புக்கெல்லாம் படிக்க வேண்டாம். அவன் பகுத்தறிவு எங்கே இருக்குது? உன்னுடைய தலக்கா மண்டையிலே இருக்குது. அதுக்கு மேலே அதுக்கு கீழே ஒன்று இருக்குது பாரு, நோஸ் பிளேயர். இந்த நோஸ் கூட ப்ளே பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அந்த சூரியகலை சந்திரகலை சூக்ஷ்ம நாடியை கவனிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தேவையில்லாத எல்லாத்தையும் அதுவே வலித்து தூக்கி எறிஞ்சிடும். சும்மா வலிக்காது. நல்லா இந்த பட்டி பார்க்குறதுக்கு தகர ஒன்று வச்சுருவாங்க பார்த்துருக்கலாம். அப்படியே இழுத்தோம்னா அப்படியே அல்வா மாதிரி வந்துடும். உள்ளுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் அப்படியே இழுத்து வலிச்சு தூக்கி வீசிடும். இது நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய மூச்சுக்காற்று. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா கடவுளை அவர் தான். மூச்சுக்காற்று தான் கடவுளுங்க, வேறு யாரும் கடவுள் கிடையாது. சரிங்களா? அதனால் ஒரே யுக்தி, மனத்தை அடக்கணும்னா மூச்சை கவனிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அடங்கி போயிருங்கோ. இவ்வளோதாங்க. சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம்.